கனமும் மகிமுண்டாகட்டும். இந்த மாலை வேளையில கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தாழ்மையாக இந்த பூமிக்கு வந்தார். ஒரு பாடல் சொல்கிறது, ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவு, கடுமுள் மூடி பொன் சிரசில் சூடிட, அந்தையும் இந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கின்றாரே, கனிவுடன் உன்னை அழைக்கின்றாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. தேவனுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தை சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இயேசுவானவர் இன்றைக்கும் மகிமையான காரியங்களை அவர் செய்து வருகிறார். இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் இறந்து போனதை தேடுவோம், ரட்சிக்கவே வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஆயக்காரனுக்கு தலைமையாக இருந்த சகோவி என்பவன் ஒரு அநியாயக்காரன், ஒரு அக்கிரமக்காரன். அவன் அநியாயமா வசூலிக்கக்கூடியவன். ஆனாலும் அவன் அநேக மக்களை துன்புறுத்தினான், வேதனைப்படுத்தினான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த இயேசுவானவர் அந்த பாவியான சகோவை தெரிந்து கொண்டு அவன் வீட்டிலே போஜனம் பண்ணுவதற்காக வந்தார். அவன் உடனே மனம் மாறி, ஆண்டவரே, நான் ஏழைகளிடத்தில் ஏதேனும் அதிகமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தின திரும்ப செலுத்தி விடுகிறேன் என்று சொல்கிறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பாவியான மனிதர்களை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேடி வந்தார். அநேகருக்கு நல்ல ரட்சிப்பை தந்தார். ரட்சிப்பை மாத்திரமல்ல, தன்னுடைய ஜீவனையே தந்த இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த ஜீவனையை தந்த இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகள் இருக்கும் பொழுது அவர் பெரிதான ஏற்றங்களையும் பெரிதான மாற்றங்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஐஸ்வரனாய் இருந்த, ஒரு ஆஸ்திக்கு அதிபதியா இருந்த ஒரு சகவியே மனம் திரும்பும்படியான கிருபை தேவன் கொடுத்தார் என்றால்